ஈரானுடைய ராணுவத்தை, அவங்களுடைய ஆயுதத்தை, அவங்களுடைய ஏவுகணைகளை முற்றிலுமாக அழிச்சிட்டோம்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா களத்துல இருந்து வர தகவல் அப்படி இல்ல. அமெரிக்காவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபைட்டர் ஜெட்டான F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த போர்ல இதுவரைக்கும் ஈரான் பயன்படுத்தாத புதிய வகை ஏவுகணை ஒன்னையும் பயன்படுத்தி இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். இஸ்ரேல் ஈரானுடைய எரிசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துறதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில கல்ஃப் கண்ட்ரிஸையும் இந்த போருக்குள்ள இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி கல்ஃப் கண்ட்ரிஸ் இதுக்குள்ள வந்தாங்கன்னா அது கல்ஃபினுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ அதை நோக்கி தான் இஸ்ரேல் போறாங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பா இருக்கும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேற்று ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தார். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். ஈரான் போர்ல இதுவரைக்கும் நாங்க வான்வெளியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்தோம். ஆனா இந்த வான்வெளி தாக்குதல் மூலமாக நம்மளால புரட்சியை ஏற்படுத்த முடியாது. கிரவுண்டுக்குள்ளேயும் போய் நம்ம சில வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு. அதை எப்ப பண்ணுவோம் அப்படிங்கறது இப்ப சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. It is often said that you can't do revolutions from the air. That is true. You can't do it only from the air. You can do a lot of things from the air, and we're doing, but there has to be a ground component as well. There are many possibilities for this ground component, and I take the liberty of not sharing with you all those possibilities. இதன் மூலமாக இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தரை மூலமாக படைகளை அனுப்புற அந்த திட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் ஈரானுக்குள்ள தரைப்படைகளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதை காட்டுது? இந்த போர் தொடங்கினதுல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இஸ்ரேல் தான் இந்த போரை வழி நடத்துதுன்னு. நம்ம மட்டும் சொல்லல, அமெரிக்காவுடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய தேசிய இயக்குனர் ஜோசப் கென்ட் அவருமே இதை தான் சொன்னார். இஸ்ரேல் தான் அமெரிக்காவை ஏமாத்தி இந்த போருக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இந்த போரை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் தரைமார்க்கமாக போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா நெத்தன்யாஹூ தரைமார்க்கமாக போனாதான் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இது எதை காட்டுது? ஏதோ ஒரு வகையில இஸ்ரேல் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள அவங்களுடைய அஜெண்டாவை செய்யறதுக்காக தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நிரூபணம் ஆகிட்டே இருக்கு. தரைமார்க்கமாக நாங்க ஈரானுக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வரலாற்றுல அவ்வளவு விஷயங்களை எதிர்கொண்டிருக்காங்க. குறிப்பா வியட்நாம் தொடங்கி ஆப்கானிஸ்தான், ஈராக்னு எந்தெந்த நாடுகளுக்குள்ள எல்லாம் அமெரிக்கா போனாங்களோ அங்கெல்லாம் கடுமையான சேதாரத்தை அமெரிக்காவுடைய படைகள் சந்திச்சிருக்கு. பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்காவே அது பாதிச்சிருக்கு. அதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ட்ரம்ப் இவ்வளவு தூரம் அந்த தரைமார்க்கமாக போற அந்த முடிவை எடுக்காம இருக்காருன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். ஆனா ட்ரம்ப்பை அந்த முடிவை எடுக்க வைக்கிறத நோக்கி நெத்தன்யாஹூ தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விவகாரம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஈரானுடைய எரிசக்தி மையங்கள் மேல நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட சொன்னதாக தகவல் வெளியாச்சு. இருந்தாலும் இஸ்ரேல் ஈரானுடைய சவுத் பார்ஸ் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதனுடைய எதிர்வினை என்ன ஆச்சு? ஈரான் கல்ஃப்ல அமெரிக்காவுடைய படைகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கோ, எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்கள், கேஸ் நிறுவனங்கள் ஷேர் வச்சிருக்காங்களோ அங்க இருக்கிற எண்ணெய் கேஸ் உற்பத்தி மையங்கள் மேல பதில் தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்களால ஒரே நாள் இரவுல இந்த போர் தீவிரமான கட்டத்தை எட்டிருச்சு. காரணம் கல்ஃப்ல முக்கியமா இருக்கிறதே அந்த எரிசக்தி திட்டங்கள் தான். அதன் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அது கல்ஃபினுடைய உயிர் நாடியில கை வைக்கிற மாதிரி. அதனால அதுல கை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஈரானுடைய கார்க் ஐலாண்ட் மேல தாக்குதல் நடத்தின டொனால்ட் ட்ரம்ப் அந்த கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் நடத்தல. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இஸ்ரேல் என்னுடைய பேச்சை கேட்காம எனக்கு தெரியாமையே இந்த தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஒருவேளை இஸ்ரேல் அமெரிக்கனுடைய இந்த பேச்சை கேட்காமையே ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் தீவிரமாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க போறதும் ஈரான் மட்டும் இல்ல, கல்ஃப் நாடுகளும் சேர்ந்துதான். ரெண்டாவது ஆப்ஷன், இன்னொரு தகவல் வருது. இஸ்ரேல்ல இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுதான் இஸ்ரேல் ஈரானுடைய அந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கல்ஃப் நாடுகளையும் ஈரானையும் ஒரு டிராப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு ஏமாற்று முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது ரிலேட்டடாகவே இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. இது வந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவுடைய அரசாங்கம் கல்ஃப்ல இருக்கிற நாடுகளுக்கு 16 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை விற்கிறதுக்கான அனுமதியை கொடுத்திருக்காங்க. அதுல UAE மட்டுமே $8 பில்லியன் அளவிலான ஆயுதங்களை வாங்குறதுக்காக ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போரை, ஒரு தேவையில்லாத போரை தொடங்கினாங்க.
அந்த போரினுடைய விளைவாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவங்களுடைய எரிசக்தி மையங்கள் அங்கங்க செயல்படாம இருக்கு. அங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களும் செயல்படாம முடங்கி கிடக்கு. அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரி கட்டுறதுக்காக, ஈரானுடைய தாக்குதலை தடுக்கிறதுக்காக இப்ப இந்த கல்ஃப் நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா ஆயுதத்தை விற்குது. ஆக மொத்தம் இந்த போரால பெரிய பலனடைகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற அந்த லட்சியங்கள் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக எண்ணெய் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல சரிவை சந்திச்சாலும் ஆயுத விற்பனையில அந்த பணம் திரும்பவும் அமெரிக்காவுக்கே போய்கிட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா யுஏஇ மற்றும் கல்ஃப் நாடுகளுக்கு கொடுக்குற ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற ஆயுதங்களை ரீப்ளேஸ் பண்றாங்க. காலியா இருக்கும் இல்லையா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது F-16 வகை போர் விமானங்களுக்கான ஏவுகணையை ஸ்பெஷலா ரீப்ளேஸ் பண்றாங்க. மூணாவதா ரொம்ப முக்கியமானது ரேடார் சிஸ்டம்ஸையும் கொடுக்குறாங்க. ஏன் ரேடார் சிஸ்டம்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஈரான் குறி வச்சு கல்ஃப்ல இருக்கிற அமெரிக்கானுடைய ரேடார் சிஸ்டங்களை தாக்கி இருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் உடனடியாக ரேடார் சிஸ்டத்தை அமெரிக்கா அங்கிருந்து கல்ஃப் நாடுகளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. நேத்து மார்ச் 19, 2003 இதே மார்ச் 19ஆம் தேதி தான் ஈராக் மேல நாங்க போர் தொடுக்க போறதாக அமெரிக்காவுடைய அப்போதைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சார். அன்னைக்கு ஈராக் போர்லயும் சரி, இன்னைக்கு ஈரான் போர்லயும் சரி, அமெரிக்க அரசாங்கங்கள் ஒரே மாதிரியான பொய்ய, ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டையும் தான் சொல்றாங்க. இந்த போர்களுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன, அமெரிக்கா சொல்ற பொய்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா ஆதாரப்பூர்வமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். நேத்து அது வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த போர்களுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் பத்தின பார்வை உங்களுக்கு தெளிவாகும். இந்த போர்ல இஸ்ரேல் லாபம் அடைகிறாங்க அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, நான் சொல்றது விட்டுருங்க. கத்தாரினுடைய பிரதமர் அல்தானியும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிதான் இவங்க 2 பேருமே சேர்ந்து இதை தான் சொல்லியிருக்காங்க. கத்தாருடைய பிரதமரும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல கத்தாருடைய பிரதமர் அல்தானி என்ன சொல்றாருன்னா, அந்த LNG தொழிற்சாலை மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதுல அந்த தொழிற்சாலையினுடைய 17% உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த போர் முடிஞ்சு உடனடியாக ஆபரேஷன்ஸ் எல்லாம் தொடங்கினாலும் 17% உற்பத்தியை எங்களால செய்ய முடியாது. அதை சரி செய்யறதுக்கு 4 to 5 ஆண்டுகள் தேவைப்படும். இது ஒரு கடுமையான பாதிப்பு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்காக அவர் முதல்ல ஈரானை கண்டிக்கிறார். ஏன்னா கத்தாரினுடைய உயிர் நாடியாக இருக்கிறதே அந்த ராஸ் லஃபான் அப்படிங்கிற அந்த தொழிற்சாலை தான். அதுல இருந்து வர கேஸ் தான். அதன் மேல இப்படிப்பட்ட மோசமான தாக்குதலை ஈரான் நடத்திருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கல்ஃபினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா நாடுகளுடைய பொறுப்பு தான். அதை உணர்ந்து ஈரான் செயல்படணும். ஈரானுக்கும் கத்தார் உட்பட மற்ற கல்ஃப் நாடுகளுக்கும் இடையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் ஈரானுடைய இந்த தாக்குதலால குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ரொம்ப ஆபத்தானது. உடனடியாக தாக்குதலை ஈரான் நிறுத்தணும். அமெரிக்கனுடைய படைத்தளங்களை குறி வச்சுதான் ஈரான் தாக்குதல் நடத்துறதாக சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மக்கள் வாழ்கிற பகுதியிலையும் நிறுவனங்கள் மேலேயும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு கடுமையான பதிலடியை கொடுப்போம் லீகலி அப்படின்னு சொல்லியிருக்காரு கத்தாரினுடைய பிரதமர். இதுக்கு என்ன அர்த்தம்? சர்வதேச விதிகளின் அடிப்படையில தான் நாங்க ஈரான் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கத்தார் தரப்புல சொல்றாங்க. அதாவது ஆயுத ரீதியிலான பதிலடி கத்தார் கிட்ட இருந்து ஈரானுக்கு போகாது அப்படிங்கிறத அவர் அங்க பதிவு பண்றாரு. இது ஏன் அப்படின்னா, கத்தார் இயல்பாகவே கல்ஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியஸ்தம் செய்யற ஒரு நாடாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூட்ரல் ஸ்டாண்டை கத்தார் இவ்வளவு தாக்குதல்களை வாங்கினாலும் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, பதில் தாக்குதலை மேற்கொண்டாங்க அப்படின்னா கத்தாரும் இந்த போர்ல அமெரிக்கா இஸ்ரேலோட சேருது அப்படிங்கிற மாதிரியான கணக்காகுது. அதையும் கத்தார் விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், இது அவங்களுடைய போர் கிடையாது, இஸ்ரேலுடைய போர் அப்படின்னு. அதை உறுதிப்படுத்துற வகையில அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார். ஈரான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். போர்னால யாருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்னு ஈரானை நோக்கி சொல்றாரு கத்தாரினுடைய பிரதமர். அமெரிக்கா தான் இந்த போர்ல பலனடையுது அப்படிங்கிறத கத்தாரால நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா கத்தார்ல அமெரிக்கானுடைய மிகப்பெரிய ஏர்பேஸ் இருக்கு. அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் இடையில நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, உறவுகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த போரை காரணம் காட்டி ஏற்கனவே நடந்துட்டு இருந்த காசா, பாலஸ்தீன பிரச்சனைகளை எல்லாம் இஸ்ரேல் மறக்கடிக்க நினைக்குது அப்படிங்கிறது அங்க இருக்கிற கல்ஃப் நாடுகளுடைய ஒரு கருத்து. அதையும் மையப்படுத்தி தான் இந்த போர்னால யாருக்கு லாபம் அப்படிங்கிறத ஈரான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அவர் நேரடியா இஸ்ரேல சொல்லனாலும் அவர் சொல்ல வர்றது இஸ்ரேல தான். கத்தார் பிரதமராவது மறைமுகமாக இஸ்ரேல்னு சொல்றாரு. அவரோட பிரஸ் மீட்ல பங்கேற்ற துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் நேரடியாகவே இஸ்ரேல தான் குற்றம் சாட்டுறாரு. இஸ்ரேல் தான் பொறுப்பில்லாம இந்த பகுதியையே ஒட்டுமொத்தமாக போருக்குள்ள தள்ளி இருக்கு.
அவங்களுடைய மோசமான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் இந்த போரை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய அந்த கேஸ் உற்பத்தி மையத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தை பாருங்க. கரெக்டா சவுதி அரேபியாவில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போடுற அன்னைக்கு கரெக்டா இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஈரான் மேல நடத்திருக்காங்க. அப்படின்னா திட்டமிட்டு இந்த போரை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய எண்ணம். இதை ஈரான் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். என்ன காரணம் சொன்னாலும் கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறத நியாயப்படுத்த முடியாது. இஸ்ரேல் இதை வாய்ப்பா வச்சுக்கிட்டு காசா, லெபனான், பாலஸ்தீன், மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலாம்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் உலகத்தின் பார்வையிலிருந்து திசை திருப்பி தனக்கு சாதகமான விஷயத்தை செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அதுக்கு ஈரான் இடம் கொடுக்குற மாதிரி செய்யக்கூடாது, இனிமேல் கல்ஃப் நாடுகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. கத்தாரும் துருக்கியும் இந்த போர் தொடர்பாக அக்கறை செலுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களுக்கு மட்டும் தெளிவான பதில் இல்லை. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க ஏன் கல்ஃப் கண்ட்ரிஸை தாக்குறோம்? இந்த நாடுகள் தான் அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு படைத்தளம் அமைக்கிறதுக்கான இடத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படைத்தளத்துல இருந்து அமெரிக்கா எங்க மேல தாக்குதல் நடத்துது. அப்போ இந்த போர்ல இந்த கல்ஃப் நாடுகளும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அமெரிக்கா அங்கிருந்து இங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க, பதிலுக்கு நாங்க இங்க இருந்து அங்க போய் தாக்குதல் நடத்த முடியுமா? ஏன் அவ்வளவு தூரம் நாங்க போகணும்? பக்கத்துல இருக்கிற அமெரிக்க படைத்தளத்தின் மேல நாங்க தாக்குதல் நடத்துறோம், இதுல என்ன தவறு? நாங்க இந்த தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னா ஒண்ணு, எங்களுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய படைத்தளங்களை உங்க நாட்டுல இருந்து காலி பண்ணுங்க. மூணாவது, இந்த பாதிப்புகளுக்கு எல்லாம் நீங்க அமெரிக்கா கிட்ட இருந்தும் இஸ்ரேல் கிட்ட இருந்தும் எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க. நாலாவது, இனிமேல் எதிர்காலத்துல ஈரான் மேல இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு போர் நடத்தப்படாது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு ஈரான் தரப்புல கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு கல்ஃப்ல இருக்கிற எந்த நாடுகளுமே எந்த விதமான முன்னெடுப்பையும் செய்ய மாட்டாங்க. இந்த போரை இப்போதைக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கோலாக இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரான் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்பவே கிளியராக இருக்காங்க. நிரந்தரமான செக்யூரிட்டி கேரண்டிஸ் இல்லாம நமக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு சரியான பதில் கிடைக்காம இந்த போரை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுல மட்டும் ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஈரான்ல மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இருந்தாலும் ஈரான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்து அவங்க மீளணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். அந்த காலகட்டத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால ஒண்ணு, ஈரான் வீக்காக இல்லை, எவ்வளவு பேரை நீங்க கொன்னாலும் நாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே ஈரான் இந்த போரை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த போரை ஒரு கிளியரான பிளான் இல்லாம தொடங்கினாங்க, நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதை நிரூபிக்கிற வகையில அடுத்தடுத்த விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கனுடைய எனர்ஜி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஈரானுடைய எண்ணெயை அன்சாங்ஷன் பண்ணுவோம், அதாவது ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு தடை விதிச்சிருந்தோம் இல்லையா, அதை நீக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ இத்தனை ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்த ஈரானுடைய எண்ணெய்க்கு கிட்டத்தட்ட 140 மில்லியன் பேரல்கள் ஈரானுடைய எண்ணெய் கடல்லேயே இருக்கு. அந்த எண்ணெய்கள்லாம் இனி எல்லா நாடுகளும் வாங்கலாம் அப்படிங்கிற அனுமதியை அமெரிக்கா கொடுக்க போறதாக ஸ்காட் பெசன்ட் சொல்லியிருக்காரு. இது ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கி வச்சிருக்கிறதுனாலையும் எரிசக்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுறதாலையும் எண்ணெய்க்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அந்த டிமாண்ட்னால கச்சா எண்ணெயினுடைய விலையும் தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உலகத்துல சப்ளையை அதிகரிக்கணும். அந்த சப்ளை எங்க இருந்து வரும் அப்படின்னா, இப்ப ஈரான் தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அவங்களுடைய எண்ணெய் உலக நாடுகளுக்கு போனாலும் எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறையும், அதனுடைய விளைவாக விலையும் குறையும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய எண்ணம். இதை தான் ஈரான் எதிர்பார்த்தாங்க. நாங்க அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு வரும், பதிலுக்கு எங்க மேல இருக்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த தடைகளை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த போர்னால ஒப்பந்தத்துக்கு போகாமலே ஈரான் மேல இருக்கிற தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா நீக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா வேடிக்கையான விஷயம். அமெரிக்காவுடைய பவர்ஃபுல் ஜெட் விமானமான F-35 இது ஈரானுடைய வான்பரப்புல பறக்கும்போது ஈரானுடைய பாதுகாப்பு படைகளால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக ஈரானுடைய IRGC படைகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இதை உறுதிப்படுத்துற மாதிரி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, F-35 விமானம் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு, அதனால எமர்ஜென்சி லேண்டிங் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தரப்புல அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லல, ஆனால் தாக்குதல் F-35 மேல விழுந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானுடைய பிரதமரோட உட்கார்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல ஒரு கேள்வி கேட்கும்போது, நாங்க ஈரானுடைய ராணுவத்தை அவங்களுடைய ஏவுகணை திட்டங்களை 90% அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல 100% அழிச்சோம் அப்படின்னு சொன்னாரு, இப்ப 90%க்கு குறைச்சிருக்காரு. 90% அழிக்கப்பட்ட ஒரு ராணுவம் தான் அமெரிக்காவுடைய F-35 அப்படிங்கிற மிக பவர்ஃபுல்லான போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க. இதுவரைக்கும் உலகத்துல இந்த F-35 விமானம் எங்கேயுமே தாக்குதலுக்கு உள்ளானதில்லை அப்படிங்கிறது தான் வரலாறு.
அது ஈரான் இப்போ உடைச்சிருக்காங்க. அப்போ இன்னும் அமெரிக்கா சொல்ற மாதிரி ஈரான் ஒரு மோசமான நிலைமைக்கு போகல, பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் இந்த போர்ல பயன்படுத்தாத நசரல்லா அப்படிங்கிற ஒரு புதிய வகை ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நசரல்லாவோட சேர்ந்து கியாம், ஜுல்ஃபிகர், கேபர் போன்ற ஏவுகணைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுல இந்த கேபர் அப்படிங்கிற அந்த ஏவுகணை தான் மல்டி வார்ஹெட் ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஏவுகணையில இருந்து பல குண்டுகள் பிரிஞ்சு போய் விழுகிறது. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல்ல இருக்கிற ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மேல ஈரான் தாக்குதல் நடத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்ஃப்ல இருக்கிற அல் கராஜ், ஷெய்க் இசா அப்படிங்கிற அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த போர்ல ஏற்கனவே நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த போரை சீக்கிரம் முடிச்சிருவோம்னு சொன்னாரு அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாரினுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த போர்ல நாங்க எந்தவித டைம் ஃப்ரேமும் வச்சுக்க போறது இல்ல, இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க ஈரானை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சதை விட ஈரான் தொடர்ந்து பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இன்னொரு பக்கம் பிரிட்டன் நாடு அமெரிக்காவுக்கு அவங்களுடைய படைத்தளத்தை பயன்படுத்த அனுமதிச்சாங்க அப்படின்னா பிரிட்டனும் இந்த போருக்குள்ள வர மாதிரியாக ஆகும். அதனால பார்த்து முடிவிடுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டனுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இந்த போர்ல எவ்வளவு தூரம் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்துறாங்களோ அதை விட அதிகமாக ஈரான் தங்களுடைய ஷாஹேத் வகை ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரோன்களை எப்படி தடுக்கிறது, எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற வகையில உதவுறதுக்கு உக்ரைன் 200 ராணுவ ஸ்பெஷலிஸ்ட கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு அனுப்பியிருக்கிறதாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. இது 4 நாளுக்கு முன்னாடியே வந்த தகவலாக இருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையாக ஜெலன்ஸ்கியை இதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ரஷ்யாவுடனான போர்ல ரஷ்யாவுடைய ட்ரோன்களை உக்ரைன் ரொம்ப எஃபெக்டிவாக வீழ்த்தினாங்க. அதன் அடிப்படையில் அந்த லேர்னிங்ஸ், அந்த பாடத்தை இங்க சொல்லி கொடுக்கறதுக்காக, உதவுறதுக்காக அவங்க தங்களுடைய ஸ்பெஷலிஸ்டை எல்லாம் கல்ஃப்க்கு அனுப்பியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த போர்ல உக்ரைனுடைய தலையீடு என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஈரான் மேல தொடர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய படைகளும் கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. கடுமையான சேதாரங்கள் ஈரான் பக்கமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஈரானுடைய IRGC படையின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அலி முகமது நயீனி அவரும் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குவைத்ல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. லெபனான்ல ஹெஸ்போலா அமைப்பு மேல தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹெஸ்போலாவும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையில மேற்காசியாவில் போர் இன்னும் தீவிரமாக தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்ன, அங்க தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.